கடந்த சில தினங்களுக்கு முன்பாக +2 தேர்வு முடிவுகள் வெளியாகின. இந்த நிலையில் இன்று 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பப்ளிக் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளே அதிகமான அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 98% அதிகமான அளவில் மாணவ மாணவியர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வெற்றி பெற்ற தேர்ச்சியடைந்த மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தோல்வியடைந்த மாணவர்கள் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. அடுத்து வர இருக்கின்ற அட்டெம்ப்ட் தேர்வில் பரீட்சை எழுதி எளிதாக தேர்வில் தேர்ச்சியடைய வாழ்த்துக்கள். இதை ஒரு தோல்வியாக கருதக்கூடாது. ஏதோ நம்மளுடைய கவனக்குறைவினால் இப்படி ஃபெயிலாக இருக்கும். இதை ஈஸியாக இன்னும் சில மாதங்கள் நடக்க இருக்கின்ற அட்டெம்ப்ட் தேர்வில் தேர்ச்சியடையலாம் என்ற மனப்பான்மையோடு அதை எளிதாக கடந்து செல்ல வேண்டும், எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும். அதுவே அந்த மாணவர்களின் எதிர்காலத்திற்கு சிறப்பாக அமையும். ஓகே, இப்போ என்னாச்சுனாக்கா, இந்திய பாகிஸ்தான் போர் வெற்றிகரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அளவில் இந்த போர் நிறுத்தத்திற்கு முக்கிய காரணமாக தன்னை கூறிக்கொள்ளும் ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். இது எப்படின்னாக்கா, இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாவது நாடு தலையிடக்கூடாது என்ற கொள்கைக்கு எதிரானது தான் ட்ரம்ப் தன்னைத்தானே நான் தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு காரணம், நான் மட்டும் இல்லைனாக்கா ஆயிரக்கணக்கான உயிர்கள், ஏன்னா இரண்டுமே அணுசக்தி நாடுகள், அணு ஆயுதத்தை பயன்படுத்தினாக்கா லட்சக்கணக்கான உயிர்கள் பறி போயிருக்கும், அதை தடுத்து நான் தான் அப்படின்ட்டு அவர் தொடர்ந்து தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அமெரிக்காவில் 2 தடவை பேட்டி கொடுத்தாரு. இந்த போர் நிறுத்தத்துக்கு நான் தான் காரணம், இந்தியாவையும் பாகிஸ்தான் அழைச்சி என்னோட வர்த்தகம் செய்ய விரும்புகிறீங்களா, இல்லை நீங்கள் போர் செய்யணுனாக்கா என்னோடய வர்த்தகத்தை நான் கட் பண்ணிவிடுவேன், நீங்கள் போரை கைவிட்டால் தான் தொடர்ந்து வர்த்தகம் செய்ய முடியும் நான் சொன்னேன். அதனால் அந்த 2 நாட்டு தலைவர்களும் போரை கைவிட்டு போரை நிறுத்தினார்னு திரும்ப சொல்லிகிட்டே இருக்காரு. அதற்கு பிறகு 3வதாக சவுதி அரேபியாவில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டிலும் அதே விஷயத்தை பேசினார். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஏர்ஃபோர்ஸ் விமானத்தில் பயணம் செய்யும்போது, அதாவது நிலத்தில் 2-3 தடவை பேசிட்டாரு. அப்புறம் 4வதாக நேற்று ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கன் ஃபாக்ஸ் டெலிவிஷனுக்கு வழங்கிய நேர்காணலில் அது சொல்லியிருக்காரு. இது என்ன அது மீண்டும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஓகே, எப்படியோ போர் நிறுத்தத்துக்கு அவர் காரணமாக இருந்திருக்கார் என்பது உண்மை. அவர் திரும்ப சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இந்திய அரசாங்கம் எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் இருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயத்தை நாம் நிச்சயமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அமெரிக்காவை தோற்கடிப்பது என்பது இந்தியாவிற்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏற்கனவே 3 போர்களில் நாம் பாகிஸ்தானை தோற்கடித்திருக்கிறோம். அதெல்லாம் சொல்லுவாங்க சப்ப மேட்டர் அப்படின்ட்டு. அதே போல தான் பாகிஸ்தானை தோற்கடிப்பது என்பது இந்தியாவுக்கு ஒரு சப்ப மேட்டர் தான். ஆனால் போர் வேண்டுமா வேண்டாமா என்பதை அந்த எல்லைப்புற மாநிலங்களில் உள்ள மக்கள் முடிவு செய்ய வேண்டும். எங்கேயோ உட்காந்துக்கிட்டு சங்கிகள் கத்துனாங்கல்ல, போர் 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 நடத்தி தீரணும், பாகிஸ்தானுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும், பாகிஸ்தானுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏற்கனவே 3 முறை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த தடவை இந்த போர் தொடர்ந்து நடைபெற்றிருந்தாலும் இந்தியா நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு என்பது மிக மோசமானது. முன்னாள் இராணுவ ஜெனரல் திரு நரவணே சொல்லியிருக்காரு, போர் என்பது இன்னும் சர்வசாதாரணம் எளிதானதுன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது போர் நிகழ்ந்தால் ஏற்படக்கூடிய ரணங்கள், வேதனைகள், மரணங்கள் ரொம்ப கொடுமையானது. அதனால் போர் வேணும். இராணுவம் என்பது போரை எந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் முதல் நோக்கமாக கொண்டு செயல்படுவோம். நாங்கள் எடுத்த இடத்திலே நாங்கள் போர் நடத்தணும், எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்ட நாங்கள் நினைக்க மாட்டோம். ஏன்னால் போரினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்ப மோசமானது, கொடூரமானது. அதெல்லாம் ரொம்ப அழகியலோடு பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது, ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. இதை சங்கிகள் பார்த்து திருந்தணும். எங்கேயோ உட்காந்துக்கிட்டு கதறானுங்க, போர் நடத்தணும், பாகிஸ்தானுக்கு பாடம் படித்து கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு பாடம் படித்து கொடுத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்பொழுது இந்த ட்ரம்ப் தலையிடாமல் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்றதாலும் கூட நிச்சயமாக இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கும். இப்போதும் கூட அவர்களுடைய தீவிரவாத முகாம்கள் கிட்டத்தட்ட 9 முகாம்கள் அழித்து ஒழிக்கப்பட்டிருப்பதாக இந்தியாவின் இராணுவ விவகாரத்துறை வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னன்னாக்கா, நம்மளுடைய பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். 250 கிலோமீட்டர் பெஹல்காம் என்பது இந்திய பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 250 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. அவ்வளோ தூரம் அங்கேருந்து கார்லையோ பஸ்லையோ இல்லை பைக்லையோ வர முடியாது. மலைகளை ஏறி சமதளத்துக்கு மாறி அவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு தான் பெஹல்காம் உள்ளே வரணும். அவ்வளோ தூரம் ஒரு தீவிரவாதிகள் உள்ளே மக்களை அநியாயமாக சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. அதை நாம் முதலில் சரி செய்ய வேண்டும். ஓகேயா? ஏன்னா கிட்டத்தட்ட காஷ்மீரில் மட்டுமே 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எல்லையில். இருந்தாலும் கூட இந்திய பாகிஸ்தான் எல்லை என்பது மிக அதிகமான கிலோமீட்டர் கணக்கில் இருக்கக்கூடியது. எல்லா இடத்துலையும் போர் வீரர்களை இராணுவர்கள் நிப்பாட்ட முடியாமல் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்தியா வருகின்ற காலத்தில் நம்முடைய பாதுகாப்பில் மிக அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். மேலும் இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஏற்கனவே புல்வாமா தாக்குதல்
பெஹல்காம், அதுக்கு முன்னாடி மோடி பதவியேற்ற பிறகு பிரதமராக வந்து கடந்த 10 ஆண்டு காலத்தில் 4 தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த தீவிரவாத தாக்குதல்கள் நடத்திய அந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. இதே நிலை தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்த பெஹல்காம் தாக்குதல் கூட இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணம் பாகிஸ்தான் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, பாகிஸ்தானில் அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க, எங்களுக்கு இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஆனாலும் கூட கடந்த 30 ஆண்டு காலமாக பாகிஸ்தான் வந்து நாங்கள் தீவிரவாதிகளுக்கு வந்து நாங்கள் தான் ஃபீட் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த நாட்டின் ஒரு அமைச்சரே ஒப்புக்கொண்டார். அந்த அடிப்படையில் இந்த விவகாரத்தில் இந்த தாக்குதல் பெஹல்காம் தாக்குதல் பாகிஸ்தான் எங்களுக்கு தொடர்பில்லை என்று சொன்னாலும் கூட ஏற்கனவே கடந்த 30 ஆண்டு காலமாக அங்கே தீவிரவாத முகாம்களை அமைத்து அங்கே பயிற்சி பெறுவதற்கான எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுத்தது இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் தான். அந்த அடிப்படையில் இந்த பெஹல்காம் தாக்குதலில் அவர்கள் தொடர்பு இல்லை என்று கூறினாலும் கூட அவர்களுக்கும் அந்த பங்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது ஒரு இந்த இந்தியாவின் சார்பாக ஒரு இராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்கள் பாடம் படித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதை வந்து மோடி திரும்ப இது பண்ணிகிட்டே இருக்காரு, சொல்லிகிட்டே இருக்காரு, நான் தான் காரணம் அப்படின்ட்டு. சரி, பரவாயில்ல, எப்படியோ ஒரு போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட வேண்டிய நிலை இப்பொழுது தடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் 2 நாடுகளிடத்திலும் அணு ஆயுதங்கள் இருக்குது. நாம் வந்து போரில் வெற்றி பெற்று போக முடியும். ஆனாலும் கூட பாகிஸ்தான் என்பது ஃபெயில்டு ஸ்டேட், அது ஒரு ரோக் ஸ்டேட், ரவுடி நாடுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவங்களுடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அந்த நிலையில் தோல்வி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் வந்து எது வேணாலும் முடிவெடுக்கலாம். புரியுதா இல்லையா? நாம் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி முன்னேறி செல்ல முடியும். அவங்களுடைய தீவிரவாதம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அழிக்க முடியும். அதனால் சில பொதுமக்களுக்கும் இந்த விவகார தொடர்பில் இல்லாத பொதுமக்களுக்கும் இந்தியா தரப்பிலும் பாகிஸ்தான் தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் தோல்வியடைந்த நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இனிமேல் நமக்கு நம்ம என்ன இருக்கிறதுக்கு ஒரு முடிவெடுத்து என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ இந்தியாவை போல இராணுவம் என்பது அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டதாக பாகிஸ்தான் இல்லை. அங்கே இராணுவம் வந்து தனியார் அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் பிரதமர், வெளியுறவு அமைச்சர், உள்துறை அமைச்சர் பல பேர் இருக்காங்க. ஆனால் அது அரசாங்கம் தனியாக நடந்துட்டு இருக்கும். இராணுவம் என்பது எந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாடு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் செயல்படக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தான். இந்தியாவை போல ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட இராணுவ அமைப்பு அங்கே இல்லை. இராணுவம் என்பது தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் அரசு தரப்பில் வந்து இந்தியாவோடு இணங்கி போர் நிறுத்தத்தெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட இராணுவம் வந்து கிறுக்குத்தனமாக ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடிவு செஞ்சுட்டாங்கனாக்கா அது வந்து ஒரு மிக மோசமான பாரதூரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாமல் இப்போது தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் போர் நிறுத்தத்தை வரவேற்போம். போர் வேண்டுமா வேண்டாமா என்பதை எங்கேயே உட்காந்துக்கொண்டு ரைட்டாக பண்ணிட்டு இருக்கோம். சங்கிகள் கூட சொல்லக்கூடாது. போர் வேணும் அடிக்கணும் உதைக்கணும் சொல்லக்கூடாது. போர் என்பது மிக மோசமான பாரதூரமான பின்விளைவுகளை கொடுக்கக்கூடியது. அந்த அடிப்படையில் இந்த இந்திய பாகிஸ்தான் போர் என்பது ஒரு மிகப்பெரிய நடைபெறாமல் ஆரம்ப கட்டத்திலேயே நிறுத்தப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய, எல்லையில் வாழக்கூடிய மக்களுக்கும் இந்தியா முழுவதும் பாகிஸ்தான் முழுவதும் வாழக்கூடிய மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக கருதப்படும். ஏனென்றால் எல்லையில் வாழக்கூடிய மக்கள் பாகிஸ்தான் தரப்பிலும் இந்திய தரப்பிலும் பல உயிரிழப்புகளை சந்திப்பார்கள். அதே போல போரினால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை ஏற்படுத்தும். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இந்திய மக்கள் முழுவதும் பாகிஸ்தான் மக்கள் முழுவதுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா வரி மேலே வரி விதிக்கும். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, இஷ்டத்துக்கு போட்டு தாளிப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒரு இப்போது 2 வேளை உணவு உண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கூட ஒரு வேளை உணவு கூட உண்ண முடியாத நிலையில் ஏற்பட வாய்ப்பு இருந்தது. அப்படிப்பட்ட நிலை ஏற்படாமல் இப்பொழுது போர் நிறுத்தம் ஏற்பட்டிருப்பதால் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்போது குறிப்பிடுகிறோம். அதே போல் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி இருக்கார், விஜய்னு. அவர் எதுக்கு தான் அரசியலுக்கு வந்தார்னாக்கா, அவர் வந்து தானாக வரல, அரசியலுக்கு வர வைக்கப்பட்டிருக்கிறார். ஆமாம், திமுக எதிர்ப்பு என்பதை ஒரு முக்கியமான நோக்கமாக கொண்டே அரசியலுக்கு வந்திருக்கிறார் விஜய். எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அதுக்கு திமுக இப்போ வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கண்டித்த ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டார்னா அதில் பார்த்தீங்கன்னா திமுக சொல்லுவாங்க, தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து அப்படின்ட்டு வடிவேல் ஜோக் இருக்குல்ல, அதே மாதிரி மத்திய அரசு கண்டித்து ஒரு அறிக்கை வந்தால் கூட அதில் திமுகவே ஒரு கண்டித்து ஒரு அறிக்கை வரும். இப்போ சமீபத்தில் ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்த போர் உள்ளிட்ட பிரச்சனையினால மிக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனத்திற்குள்ளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். வக்ஃபு சட்டம் அந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கிறது. நேற்று முன்தினம் அது இன்னும் 20 நாட்களுக்கு அந்த தடையை நீடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் விஜய் ஒரு அறிக்கை வெளியிடுறார். என்ன சொல்கிறாருனாக்கா, சட்டமன்றத்தில் வந்து வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய திமுக அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். வில்சன் என்பவர் யார்? அவர் திமுகவுடைய வழக்கறிஞர் தானே. அவர் தாக்கல் செய்த வழக்கை தான் விசாரித்து தான் அவர் அபிஷேக் மனு சிங்வி போன்ற முக்கியமான 5 வழக்கறிஞர்கள் வந்து தொடுத்த வழக்கை விசாரித்து தான் இந்த உச்சநீதிமன்றம் வந்து வக்ஃபு சட்டத்தை அமல்படுத்த தடை விதிச்சிருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இந்த விஜய் என்ன கேட்குறாருனாக்கா, தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் வந்து உச்சநீதிமன்றத்தில் அதை அப்படி செய்ய வழக்கு தொடுக்கலை, நாங்கள் அதாவது தாவேகா வந்து தொடர்ந்த வழக்கை விசாரித்த பிறகு தான் இப்படிப்பட்ட ஒரு தடையை விதிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கேவலமான தற்குறித்தனமான
ஒரு என்ன சொல்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொன்ன சொல்கிறது. இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் நிச்சயமாக பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும் அரசியல்வாதி தான். ஏற்கனவே சீமான் வந்து அப்படி தான். பாஜகவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே அங்கே வந்து ஏதாவது ஒரு காமெடி அறிக்கை விட்டு அதை அப்படியே அந்த டைவர்ட் பண்ணி விட்டுருவார். பாஜகவுக்கு விழக்கூடிய அந்த விமர்சன கணக்கிலெல்லாம் தன் பக்கம் திருப்பிப்பார். அப்படியே அரசியலை வந்து வேறு மாதிரி ஆக்குவார். அதே போன்ற வேலையை தான் இப்போ விஜய் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ ஓட்டுகள் அப்படியே கிடச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அவ்வளவு வாக்குகளும் சிறுபான்மை வாக்கு மொத்தமாக திமுகவுக்கு போவதை விரும்பாத பாஜக நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்காத அந்த ஓட்டை சிதறடிக்கணும். அதன் மூலமாக திமுக கூட்டணி பலவீனப்படுத்த முடியும். அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் நினைக்கிறாங்க. அவங்க போட்டு கொடுத்த திட்டப்படி தான் சீமான் செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அவரால் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்ய முடியவில்லை. அந்த டாஸ்கில் அவர் ஃபெயில் ஆகிட்டார். அதற்கு பிறகு தான் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கொண்டு வந்திருக்காங்க, விஜய் இறக்கியிருக்காங்க. விஜய் அதை வைத்து தான் இப்போ விஜய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோன்பு சமயத்தில் தமிழ்நாட்டு அனைத்து மாவட்டங்களிலும் இஃப்தார் பார்ட்டி நடத்துறாரு. இதெல்லாம் என்னன்னாக்கா அந்த முஸ்லீம் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி செல்வதை தடுத்து அதை சிதறடிக்கணும். அதன் மூலமாக பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி எளிதாக வெல்வதற்கான வழிவகை ஏற்படுத்தணும். அதன் மூலமாக பாஜகவும் தமிழ்நாட்டில் அமையக்கூடிய சட்டமன்ற அரசாங்கத்தில் பாஜகவும் பங்கு பெறக்கூடிய ஒரு அரசு ஏற்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த விஜயும் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு தெரியும், சொல்கிறாங்க எல்லாமே. அவருக்கு சமீபத்தில் ஒரு மும்பையை சேர்ந்த ஒரு நிறுவனம் கருத்துக்கள் நடத்துகிறாங்களாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 39% ஆதரவோட விஜய் வந்து முதலிடத்தில் இருக்காராம். அவர் வந்து 105லேருந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் போட்டுருந்தாங்க. அவ்வளோ தொகுதியில் அவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படி போட்டிருக்காங்க. அதற்கடுத்தால் பார்த்தீங்கன்னாக்கா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவருக்கு 18.something, அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 85லேருந்து ஏதோ ஒரு பேசி இருக்குன்னு போட்டுருக்காங்க. அதே போல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவருக்கு 18.something, மு க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரே அளவில் வாக்கு கிடைக்குதான். கருத்து மக்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, இவர் தான் அடுத்த முதலமைச்சராகன்ட்டு. அவருக்கு பார்த்தீங்கன்னா 55லேருந்து. அப்புறம் தமாக நாதாக உள்ளிட்ட கட்சிகளுக்கு 5 முதல் 10. இந்த தொடங்குதுல 105, 85, 55, 5 முதல் அப்படி சொல்கிறாங்கல்ல, இதை கூட்டினாலே 240 தொகுதிகள் வருது. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதிகளே பார்த்தீங்கன்னா 234 தான். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்க போட்டு 105 முதல் 110 அப்படி போட்டுருக்காங்களா. அதே போல் திமுக வந்து 85 முதல் 95, இது வந்து அதிமுக கூட்டணி 55 முதல் 65 அப்படின்னு போட்டுருக்காங்களா. அந்த முதல் 105, 85, 55, 5 எல்லாம் கூட்டினாலே அதே 240 சீட்டு வருது. இது எப்படி இப்படி ஒரு காமெடித்தனமான ஒரு கருத்துக்கள் படுத்துனாங்க. அதில் விஜய் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி பாருங்க அப்படின்லாம் சொல்கிறதா பார்த்தீங்கன்னா காமெடியாக தான் இருக்குது. இப்படியெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு தவறுமான கருத்துக்களை பரப்பி அவரை வந்து முன்னிலைப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. அவருடைய முக்கியமான நோக்கம் என்னன்னாக்கா திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ வாக்களை சிதறடிக்கணும். அதுதான் அதுக்காக வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன நடக்கும்னு வருங்காலத்தில் பார்த்துட்டு வந்து பார்ப்போம். எப்படியோ இந்த போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக மக்கள் நிம்மதி பெருமூச்சிட்டு இருக்கிறார்கள். ஆனால் போர் நடந்தே தீரணும், பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்தே தீரணும் என்று உளறி கொட்டி கொண்டிருந்த சங்கிகள் சொல்ல முடியாத துயரத்திருக்கிறார்கள். என்னப்பா இப்படி ஆயிடுச்சப்பா, அவசரப்பட்டு போரை நிப்பாட்டிட்டாருப்பா, ட்ரம்ப் யாருப்பா நம்ம நாட்டை பற்றி போராட்ட பாட்டு கருத்து சொன்னீங்க, யாரையும் அவன் 3வது ஆள் அப்படிலாம் புலவிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் செய்தது என்னமோ நமக்கு பிடிக்காத விஷயம்தான். ஆனாலும் கூட போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கார் என்பதை நினைத்து பார்த்தா கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதனால் அவரை அதிகமாக கண்டிப்பதற்கு கண்டனம் தெரிவிப்பதற்கு மனம் வரவில்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.